விடுதலை ஆகியே ஆகணும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விடுதலை ஆகியே ஆகணும். பாருங்க, ஒரு வயதான ஒரு தாயார் ஒரு 60 வயது இருக்கும், 60 வயது. அப்ப அந்த 60 வயது மதிக்கத்தக்க அந்த தாயார் ஒரு நாள் ஜெபிக்கிறதுக்காக என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண உடனே அவர்களுடைய கையை இந்த இடத்துல அவங்க காமிச்சாங்க. அப்போ காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிகரெட்லாம் அந்த கையில் சூடு வச்சிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. என்னம்மா என்ன அப்படின்னு கேட்டா, இல்லை என்னுடைய கணவனார் ரொம்ப கோபம் வரும்போது சிகரெட்டை ஊதி அவங்க கையில் சூடு வச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்லலையா? நீங்கள் எதிர்க்கவே இல்லையா? எதுக்கு நீங்கள் இப்படி இது பண்ணுறீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பாயிடுச்சு. நம்ம யாராவது ஒருத்தரை கேட்க சொல்லணுமே, உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லி நீங்கள் கேட்க சொல்லலையா? அப்படியெல்லாம் 60 வயது உங்களுக்கு ஆகுது, இன்னும் இந்த அடிய வலியெல்லாம் தாங்கிட்டு இருக்கணும் அப்படின்றது நீங்கள் எப்படி? இல்லை, நீங்கள் கண்டிப்பாக ஒரு வார்த்தை கேளுங்க இது அப்படின்னு எனக்கு அந்த ஆதங்கமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு வயதான தாயாருடைய ஏதோ ஒரு அவ்வளோ வயதாகுது, எப்படி கஷ்டமாக இருக்காது நமக்கு? உடனே அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இல்லை பாஸ்டர், என்னுடைய அம்மா கணவனாரோட வாழலை, எங்கள் அம்மாவுடைய அம்மா கணவனாரோட வாழலை. நாங்கள் எங்கள் அம்மாவோட வாழும்போது அனாதையாகவே வாழ்ந்தோம். எங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துச்சு, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதே போல எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நீங்க எப்படி அனாதையா வாழ்ந்தீங்களோ அதே மாதிரி நான் அனாதையா வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகும்போது இந்த குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவியினுடைய பிரிவினை அப்படின்றது ஒரு பெரிய அது ஒரு சாபம், அது சத்துருடைய சாபம். அதை மேற்கொள்ள நீங்க விட்டுறாதீங்க. உங்களுக்கு வந்திருக்கிற அந்த சாபங்கள் உங்க பிள்ளைகளுக்கு தொடரக்கூடாது. அதில் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் என் கூட பேசின அன்னைக்கு நான் என்ன முடிவெடுத்தேன்னா, இந்த சாபத்தை என்னோட நான் என்ன பண்ண போறேன்னா முடிக்க போறேன். இனி இதுக்கு மேல என்னுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக நான் என்னுடைய அம்மாவுடைய அம்மா கணவனாரோட வாழல, எங்க அம்மா கணவனாரோட வாழல. ஆனா இந்த வார்த்தையை என் பிள்ளைங்க சொல்லக்கூடாது. என் பிள்ளைங்க என்ன சொல்லணும்னா, என்னுடைய அம்மா கணவனாரோடே வாழ்ந்து அவர்கள் மரித்தார்கள் அத்தனை சூழ்நிலையிலே. அதனால அந்த சாபத்தை நான் உடைக்கணும் அப்படின்னு நினைச்சு ஜெபம் பண்ணி, எனக்கு கடினமா தான் இருக்குது. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், இந்த சாபத்தை நான் தொடர விட மாட்டேன், இதை கண்டினியூவா போக விட மாட்டேன். எவ்வளவு வலி வந்தாலும் அதனாலதான் நான் தாங்கிட்டு இருக்கிறேன். எவ்வளவோ இப்ப பரவாயில்ல, நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. இன்னும் சீக்கிரத்துல கர்த்தர் முழு மாற்றத்தை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இன்னைக்கும் அவங்க ஜீவனோட வாழ்கிறார்கள். அவங்க அந்த இதுக்கு முன்னாடி இருந்த திருச்சபையில இருந்தவங்க குடும்பமாய் வாழ்கிறார்கள். அவங்க பிள்ளைகளும் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியங்களை, சில சாபங்களை, சில கட்டுகளை